செகண்ட் ரவுண்ட் மேட்சுக்கு வந்திருக்கோம். ராம்ஜி நகர் வெர்சஸ் காட்டூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ராம்ஜி நகர். 3 ஓவர் ஃபார்மேட், 3 பவுலர், நோ பவர் பிளே. ஓப்பனிங் பர்சன் ஜிஜி ஸ்டேக்ல. ஓப்பனிங் பவுலர் சதாசிவம். ஃபர்ஸ்ட் பால் பேக் ஃபுட் பிளே பண்ணாங்க. சிங்கிள். ஓப்பனிங் பர்சன் காட்டூர் கேனன் பிரஜித் ஸ்டேக்ல. செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் குவிக்கா எடுத்து முடிச்சிட்டாரு. அவர் எதிர்பார்த்த பேஸ்ல வரல. தேர்ட் ஒன் லெட்டா பட்டுச்சு. சிங்கிள். ஸ்லோவர் ஒன் வெயிட் பண்ண வச்சாரு பேட்ஸ்மேனை. பேக் ஃபுட்ல ஏறி நின்று பேட்ஸ்மேனை கார்த்தியா வட்ட போயிருக்கு. அவர் மேல பட்டிருக்கு. டைமிங் கிடைக்க 2 எடுக்க முயற்சி, வாய்ப்பு கொடுக்கல. நேரில் பிடிக்க முயற்சி. முதல் பால் போட்ட மாதிரியே போட்டாரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போடல. இவர் பேஸ் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஸ்லோவர் ஃப்ளோட்டட் ஒன் டாஸ் பால் ஸ்கொயருக்கு தரையோட போயிருக்கு. ரெண்டாம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 4. நோ விக்கெட் காட்டூர். செகண்ட் நியூ பவுலர் சரத். ஓய்யோ சாம வேகம். லாஸ்ட் மேட்ச்னுமே வேகத்தை குறைக்காம போட்ட பவுலர் சரத். செகண்ட் பால் அச்சாருங்க. எவ்வளவு நேரம் மேல டிஸ்டன்ஸ் காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. காட் சேஞ்ச் பொதுவாக பண்ணுவாங்க பவுலர். இதுதான் செட் ஆகல அப்படின்னா தலைவர் டி ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாரு. டி ஷர்ட்டை மாத்துறேன், கியரை மாத்தி காட்டிருக்காரு பிரஜித். அடி இன்னும் சாரியான அடி. ரொமாங்க 6 அங்க. எதிர்பார்த்தேன் யாருக்கான முயற்சி, அதுக்கு ரெடியா இருந்து ஃபுல் த்ராட்டில் ஃபுல் பவரை போட்டிருக்காங்க. 6 அண்ணா இந்த பாருன்னு அடிச்சு அமைச்சிருக்காங்க. இப்ப பவுலர் காட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓய்யோ எவ்வளவு நேரம் மேல இருக்கு. 4th 6 in a row. ஹேட்ரிக்கிங் தாண்டி அடிச்சுட்டு இருக்காரு. நேர்ல முதல் ஓட்ட டாட்டுக்கெல்லாம் சேர்த்து இடத்துல வந்துருச்சா. ஒரு அதிரடியா முடிச்சிருக்காங்க ஓவரை. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 34. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 4 இருந்துச்சு. 6 பாலுக்கு 5-6 அடிச்சு அந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல யார்கர் அதுக்கப்புறம் மிஸ் பண்ண வச்சாரு. காட் சேஞ்ச் ஒர்க் ஆச்சா என்னவோ தெரில. ஒரு டிஷர்ட் சேஞ்ச் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணது ஒர்க் ஆகிருக்கு. அடுத்த நியூவில் சந்தோஷ். 3 ஓவர் மேட்சுக்கான பாஸ் ஸ்கோரை தாண்டி போயிருக்காங்க 2 ஓவரில். பேக்வர்ட் புல் சரியா படல. ஹை இன் தி ஏர். டிஸ்டன்ஸ் போக வாய்ப்பு இல்லை. அது கேட்ச். கார்த்திக் எடுத்து கொடுத்துருக்காரு கேட்சை. நியூ பேட்ஸ்மேன் பிறை ஸ்டேக்ல நல்லா விலகி போட்டாங்க. மேபி விட்டுருந்தா ஒயிட் போக வாய்ப்பு இருந்துச்சுன்னு தோணுது. நேரில் ஆடி இருக்காரு. ஒயிட் தான் சொல்லிட்டு வராங்க. நான் ஸ்டேக்கர். நல்ல பால் போட்டாங்க. யூஸ் பண்ண பார்த்தாரு. காலைல போட்டுக்கா சொல்லிட்டாங்க. அடி. இது 6வது 6. 36ன்னு 6லயே வந்திருக்கு. குத்தி போட்டாங்க. ஓடி எடுக்க முயற்சி. ரொம்ப டீப்ல இருந்து வரணும். ஓட ஆரம்பிச்சாங்க. 2 கன்ஃபார்ம். இப்ப நாட் அவுட் கால். டார்கெட் 43 ரன். அதுல 40 ரன் பிரஜித்தை அடிச்சிருந்தாங்க. சேசிங்காக சரத் ஸ்ட்ரைக்ல. ஓப்பனிங் பவுலர் பிரஜித். முதல் பால் வைடு. பால் லென்த்ல குத்தி போட்டதை கிராஸ் இருக்காங்க. இல்ல ராம்ஜி நகர். காட் சேஞ்ச். எந்த சேஞ்சும் இல்ல. மீண்டும் குத்தி போட்டிருக்காங்க. குத்தி விளக்க பார்த்திருக்காரு. ஒன்னுட்டாருங்க. 13 ரன் வந்திருக்கு. 2 பந்துல ஒரு ஒயிடோட சேர்த்து 2 ஆரம்பதி பண்ணிருக்காரு.
தேர்ட் பால். ஹாட்ரிக்கா? ஏன் ஹாட்ரிக் ஆறு? நீங்க மட்டும் அடிப்பீங்கல்ல, நாங்களும் அடிப்போம் அப்படின்னு அடிச்சிருக்காரு. முதல் இன்னிங்ஸ்ல ஹாட்ரிக் ஆடுன்னு பார்த்தா இவரும் அடிச்சு காட்டியிருக்காரு. அவர் பந்து போட இவர் அடிச்சாரு, இப்ப திருப்பி அடிச்சிருக்காங்க. காட் சேஞ்ச். ஓவர் இழந்து வராங்க. போன பால் திருச்சி போயிருக்கு. தான் போடுறாரு, ஏன்னு தெரியல. மேக்ஸிமம் பால் குத்தி போட்டிருக்காரு. குத்தி போட்டா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். பின்னாடி பேருக்கு 1G. ஃபாஸ்டா எடுக்க முயற்சி டிவியேஷன் இருந்துச்சு, திரும்பிட்டாரு கையை. கொஞ்சம் வெக்கட்டா கொஞ்சம் மூமெண்ட் காட்டுச்சு பந்து. நேர்ல ஆள் வச்சு போட்டாங்க, முடிச்சிட்டாருங்க. வளைஞ்சு கைக்கு போயிருச்சு. காட்டிட்டு தான் போயிருக்காரு சரத். ஏண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ராம்ஜி நகர். ஒரே ஓவரில் அவங்க 30 ரன் அடிச்சாங்க, ஒரே ஓவரில் அவங்க 21 ரன் அடிச்சாங்க. அவங்க பிடிச்ச முதல் ஓவர் 4 ரன்ல ஒருத்தர் போட்டு போயிருந்தாரு. பாக்கி உள்ள 2 ஓவர் இதே ஹிட்டிங் மூட்ல ஆடினாங்கன்னா மேட்சுக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க ராம்ஜி நகரம். செகண்ட் நியூ பவுலர் ஆசிக், லெஃப்ட் ஆர்ம். ரீசெண்டா 6க்கு 3 டிஃபெண்ட் பண்ண பவுலர். பால் நல்லா அலைஞ்சு வந்துச்சு பந்து. செகண்ட் பால் பிச்சர் ஆஃப் டெலிவரி. ஜஸ்ட் கைக்கு க்ளோஸா போச்சு. நீ பர்சன் கார்த்தி ஸ்டேக்ல போன பால் சிங்கிள். நேரா புல்லரா வந்தாங்க, தானே தாண்டி போயிடுச்சுங்க. 6 வந்திருக்கு, மேட்ச்ல உயிரும் வந்திருக்கு. கார்த்தி வேரியேஷன் போட்டுட்டாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் கட்டர் போட்டாரு. லாஸ்ட் மோர் ஸ்லோவர் 1 லோட்டஸ் பால் போட்டவே இந்த கேப் நைஸ்லி 4 ரன் கிடைச்சிருக்காங்க. 7 பால் 13 தேவை, ஒரு முக்கிய பந்தா இருக்கும். அதையோட ஆட வச்சிருக்காங்க. சைக்கிள் கண்டிப்பா வர பாப்பாரு கார்த்தி தான். அங்க டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. த்ரோ இந்த எண்டுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் ஓவர் 6க்கு 11 ரன் தேவை. நியூ பவுலர் வந்திருக்காங்க டேவிட். ஓபனிங் பேட்ஸ்மேன் ராபி ஸ்டிக்ல. முதல் பால் 1G பின்னாடி வந்திருக்கு. 5 பால் 10 தேவை. டாஸ் பால் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து போகல, எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. ஆசிக்க தாண்டி போயிருக்கு. ஹைட்டான ஃபீல்டரை போட்டு வச்சிருந்தா 6ஆ போயிருக்கு. கன்வென்சிங்கா படல, பட் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்கு. பேட்ல பட்டதுக்காகவே. சாம் இந்த ஒரு கன்னி பண்ண வந்திருக்காங்க. 4 பால் பாக்கி இருக்கு. நிக் இருந்துச்சு. 3 பால் பாக்கி இருக்கு. 2 தேவை. ஸ்டெப் அவுட் பண்ணாரு. 6ஓட முடிச்சிருக்காங்க. ஒரு அசத்தல் பினிஷ் காட்டியிருக்காங்க கண்டிப்பா. சரியான அடி. கார்த்தியும் விட்டு தரல, மைண்டை விடாம ஆண்டதுக்காகவே இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ராம்ஜி நகர் சாம காத்துக்கு அடிட்டாங்க. அடிச்சா திருப்பி அடிப்போன்னு மேட்சை இழுத்து பிடிச்சி போட்ட முதல் ஓவர் போட்டாங்க பாருங்க, ஒரு 4 ரன்னுக்கு. அங்கதான் மேட்ச் மாறிச்சு. பெரிய டிஃபரன்ஸ் அந்த 4 ரன் ஓவர் தான். வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக